கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நமக்கு இந்த ஜூன் மாதம் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஆபகுக் எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, ஆண்டவராகி கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்களின் காலை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆபகுக் தீர்க்கதரிசி இந்த புத்தகத்தின் முடிவிலே மோசமான சூழ்நிலையில் இருந்த பொழுதும் தேவனை நம்பி மகிழ்ச்சியாக இந்த வாக்குத்தத்தத்தை அவர் சொல்லுகிறார். கர்த்தரின் பலன் என்னை உயர்ந்த ஸ்தலங்களிலே என்னை கொண்டு போய் நிறுத்துவார், என் வாழ்க்கையை அவர் நிச்சயமாக உறுதிப்படுத்துவார் என்று சொல்லுகிறார். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-18, அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்களில் தானியம் விளைவிடாமல் போனாலும், கிடையிலே ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தராகிய ஆண்டவர் என் பலன், அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி என்னை உயர்ந்த இடங்களின் மேல் நடக்க பண்ணுவார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. மோசமான சூழ்நிலை, பிரச்சனையான சூழ்நிலை, ஏதும் இல்லாத ஒரு நிலை, குறைவுபட்ட நிலை, தேவைகள் சந்திக்கப்படாத நிலை, ஆனாலும் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் பலன், கர்த்தர் என்னை வாழ்க்கையை உறுதிப்படுத்துவார், நிலைப்படுத்துவார் என் வாழ்க்கை என்று சொல்லுகிறார். உயர்ந்த ஸ்தானங்களில் என்னை கொண்டு போய் நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு மகிமையான மகத்தான சாட்சிங்க. எந்த சூழ்நிலை தேவனை ஆபகுக்கு துதிக்கிறாருங்க. எந்த நிலையிலும் தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு அற்புதமான ஒரு தீர்க்கதரிசிங்க. அவர் சொல்லுகிறார், தேவன் என் பலன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரின் வாழ்க்கையை உறுதிப்படுத்துவார், கர்த்தர் என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் பலப்படுத்துவார், உங்கள் கால்களை கர்த்தர் உறுதிப்படுத்துவார், உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். நீங்கள் இதுவரைக்கும் காணாத உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் கொண்டு போய் உங்களை நிறுத்துவார். உங்கள் ஊழியத்தை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்துவார், உங்களுடைய தொழிலை உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்துவார், உங்கள் வேலைகளை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்துவார், கர்த்தருடைய பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்துவாருங்க. பலவீனத்தோடு வியாதிப்பட்டிருக்கிற உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். அந்த பலவீனங்கள் நீங்க போகிறது. மான்கால்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார், உறுதிப்படுத்த போகிறார். நல்ல உறுதியான ஒரு வாழ்க்கை, இழந்த வாழ்க்கை மறுபடியும் கொடுப்பார், நிலையில்லாத வாழ்க்கை நிலைப்படுத்துவார். ஓ பிரைஸ் காட். பிரச்சனையான வாழ்க்கை கர்த்தர் நிலைப்படுத்துவாருங்க. எல்லா சோதனையிலிருந்தும் தேவன் உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. முதலாவது, தேவன் எனது பலன். ஆபகுக்கு 3:19, கர்த்தராகிய ஆண்டவர் என் பலன், தேவன் என்னுடைய பலன் என்று சொல்லுகிறார். தன்னிடமோ மனிதர்களிடமோ இல்லை என்று சொல்லுகிறார். அவருடைய பலன் கர்த்தருக்குள் இருக்கிறதை சொல்லுகிறார். கர்த்தரின் பலன் என்று சொல்லுகிறார். இந்த பலவீனப்பட்ட சூழ்நிலையில, தேவையான நிலையில அவர் தன் பலனை கர்த்தரிடத்தில் சொல்லுகிறாருங்க. அவர் சொல்றார், தேவன் எனது பலன். மனித பலன் குறைந்து போகலாம், பொருளாதார பலன் குறைந்து போகலாம், நண்பர்களை விட்டு நம்மை செல்லலாம், ஆனால் தேவனுடைய பலன் ஒரு பொழுதும் குறைந்து போகாது. தேவனுடைய பலன் ஒரு நாள் நம்மை விட்டு போகாதுங்க. கர்த்தர் நம்முடைய பலனுங்க. அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட, பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொன்னார். பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைகிறார்கள், சோர்ந்து போனவர்கள் புது பலன் அடைகிறார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைகிறார்கள், விடாய்த்து போனவர்கள் புது பலன் அடைகிறார்கள், நொந்து போனவர்கள் புது பலன் அடைகிறார்கள், வியாதியிலே படுத்தவர்கள் புது பலன் அடைகிறார்கள். சரீரத்தில் சுகம் இல்லாமல் பலவீனப்பட்டிருக்கிற நீங்கள்
புது பலனை பெற போகிறீர்கள். ஹalleluya. இரண்டாவது, தேவன் உங்களுடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்த போகிறார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்க போகிறார். என் கால்களை மான்களின் காலை போல் ஆக்குகிறார். ஆமென். மான் மிகவும் வேகமாக ஓடக்கூடியது. மலை பாறைகளில் ஓடும் பொழுது அது வழுவாமல் எல்லா இடங்களிலும் விடாமல் அதற்கு நிற்கும்படிக்கான உறுதியான பலனை கர்த்தர் மானுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இன்றைக்கு உங்களுக்கு உறுதியான விசுவாசத்தை கொடுப்பார், உறுதியான வாழ்க்கையை கொடுப்பார், உறுதியான ஸ்தானத்தை கொடுப்பார், உறுதியான சுகத்தை கொடுப்பாருங்க, உறுதியான ஆரோக்கியத்தை கொடுப்பாருங்க. என் அன்பினுடைய சோதனைகளில் விழாமல் நிற்கும்படிக்கு கர்த்தர் கிருபை உங்களுக்கு அளிப்பார். கடினமான பாதைகளிலும் கடினமான சூழ்நிலையிலும் முன்னேறி செல்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹalleluya. தேவன் உங்களை விழாமல் காப்பார். வாழ்க்கையில பலவிதமான வழுக்கல்கள், சறுக்கல்கள், பலவிதமான சோதனைகள் நமக்கு வருதுங்க. அந்த சோதனைகளை கர்த்தர் நம்மை தூக்கி எடுப்பாருங்க. சோதனைகளை கர்த்தர் உங்களுக்கு சாதனைகளாய் மாற்றுவார். நோயில் இருக்கிறவங்களை கர்த்தர் விடுவிப்பார். துன்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார். எதிர்ப்பு வரலாம், துன்பங்கள் வரலாம், ஆனால் கர்த்தர் உங்கள் பலனா இருப்பார். ஹalleluya. தேவன் உங்களுக்கு மான்கால்களை கொடுத்து உங்களை நிலையான இடத்துல உறுதியாய் நிறுத்துவாருங்க. ஹalleluya. சங்கீதம் 121:3 உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார், உன்னை சரியான இடத்துல நிறுத்துவாருங்க, உறுதியான இடத்துல நிறுத்துவாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்த போகிறார், உறுதிப்படுத்த போகிறார். ஹalleluya, ஹalleluya. மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது, உயர்ந்த இடங்களில் என்னை கொண்டு போய் நிற்க பண்ணுகிறார். மூன்றாவது, உயர்ந்த இடம் என்பது ஒரு வெற்றியை குறிக்கிறது, ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஜீவியத்தில் உயர்ந்த இடத்துல நம்மை கொண்டு போய் நிற்கிறதை குறிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் தோல்வி வந்து விட்டால் அது சோர்ந்து போயிடக்கூடாது. வெற்றி நிலைக்கு நம்மை உயர்த்த தேவன் வல்லவராக இருக்கிறார். உபாகமம் 32:13 கர்த்தர் யாக்கோபை அவனை பூமியின் உயர்ந்த இடங்கள் மேல் ஏறி வர பண்ணினார். பாழான இடத்துல இருந்தாருங்க, ஊழையான இடத்துல இருந்தாரு. கர்த்தர் அவரை தூக்கிட்டார் பாருங்க. கைவிடப்பட்டு இருந்தாருங்க. யாக்கோபை கர்த்தர் உயர்ந்த இடத்துல கொண்டு வந்துட்டாருங்க. சிறந்த இடத்துல யாக்கோபை கொண்டு வந்துட்டாரு. வெற்றியான இடத்துல கொண்டு வந்துட்டாருங்க. யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் யாக்கோபு கொடுத்தாரு. அல்லேலூயா. சங்கீதம் 18:33 அவர் என் கால்களை மான்களின் காலை போலாக்கி என்னை உயர்ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் என்று தாவீது சொல்லுகிறார். என் கால்களை மான் கால்களை போல மாற்றுகிறார். நான் ஏற வேண்டிய படிக்கற்களை ஏறும்படி செய்கிறார். நான் முன்னேற வேண்டிய இடத்துல முன்னேறும்படி செய்கிறார். நான் வெற்றி பெற வேண்டிய இடத்துல வெற்றி பெறும்படி செய்கிறார். எனக்கு அவர் பாதுகாப்பை கொடுத்து என்னை பலப்படுத்தி நான் நிற்க வேண்டிய உயர்ந்த இடத்துல என்னை கொண்டு போய் நிறுத்திட்டார்னு சொல்றாருங்க தாவீது. ஹalleluya. தாவீது உயர்த்தப்படுகிறது அவர் கண்கள் கண்டது என்று சொல்லுகிறாரே. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10-15 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். தாவீது நாளுக்கு நாள் விருத்தடைந்தான். சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் உயர்த்தப்படுகிறது அவன் கண்கள் கண்டது. கர்த்தர் அவனுக்கு வீட்டை கட்டினார் என்று சொல்றார். தேவன் பலப்படுத்தும் பொழுது நீங்கள் உயர்ந்த இடத்தில் இருப்பீர்கள். தேவனுடைய கரத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய உயர்ந்த காரியங்களை செய்து முடிப்பார். தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அவருடைய சித்தத்தை, அவருடைய நோக்கத்தை, அவருடைய திட்டத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்தும் பொழுது, அவருடைய சிலுவையை நீங்கள் சுமந்து செல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டது போல நீங்களும் உயர்த்தப்படுவீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவருடைய பலவீனத்திலே நாம் பலன் பெற்று இருக்கிறோம். அப்படி பலன் கிறிஸ்து உயர்த்தப்பட்டது போல நம்மையும் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. தேவன் உயர்ந்த இடங்களுக்கு நடத்துகிறார்.
இன்றைய பள்ளங்கள் நாளைய உயர்வாக உனக்கு மாறும். இன்றைய போராட்டங்கள் நாளைய வெற்றியாக உனக்கு மாறும். இன்றைய பிரச்சனைகள் நாளைக்கு பெரிய உயர்வை உங்களுக்கு கொடுக்குங்க. இன்றைக்கு துக்கம் நாளைக்கு உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை, மகிழ்ச்சி உண்டாக்கும். ரோமர் 8:37 தம்மில் அன்பு கூறுவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம், நீங்கள் ஜெயித்து முன்னேறுவீர்கள். பவுல் முதலாவது பாடுகளை எழுதுகிறார், தேவனுடைய பலத்தை எழுதுகிறார், தேவனுடைய அன்பை எழுதுகிறார். அவருடைய அன்பு எங்களை ஜெயிக்க வைக்கிறது. நாம் அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஜெயமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் இன்று எந்த போராட்டத்தில் இருந்தாலும் சரி, ஆபகுக்கை போல சொல்லுங்கள், கர்த்தராகிய ஆண்டவர் என் பலன், தேவன் என்னை பலப்படுத்துவார், விழாமல் பாதுகாப்பார், மானின் கால்களைப் போல என்னை உறுதியான இடத்துல நிறுத்தி எனக்கு நல்ல ஒரு உறுதியான வாழ்க்கை எனக்கு கொடுப்பார். நாங்கள் நினைக்காத உயர்ந்த இடங்களில் என்னை நடக்க செய்வார், என் ஸ்தானத்தை உயர்த்துவார், என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லுங்கள். நீங்கள் விசுவாசத்தை அறிக்கிறது மாத்திரமல்ல, உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகக்கூடாது. தேவனை நம்புகிறவன் தாழ்ந்து போக கர்த்தர் விட மாட்டார். தேவனை தேடுகிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். தேவனை சார்ந்து இருக்கிறவர்களை தேவன் உயர்ந்த இடங்களிலே நடத்தி கொண்டு போவார். ஆபகுக்கு சொல்லப்பட்ட போல, தேவன் என் பலன், என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயர்ந்த ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். இந்த மாதம் நீங்கள் வியாதி நீங்கி பலனடைவீர்கள். உங்கள் வாழ்க்கையை உயர்ந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். உங்கள் வாழ்க்கையை உறுதியான ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் அமர வைப்பார். நீங்கள் நிச்சயம் இந்த மாதம் இந்த அற்புத ஆச்சரியத்தை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்களிலே மகிமைப்படுவார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகிறோம். ஆவியானவரே, நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி அப்பா. மாதம் எங்களை கர்த்தர் பலப்படுத்த போகிறீர். எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரை உறுதிப்படுத்த போகிறீர். எங்களை உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு போய் நிறுத்த போகிறீர். இவன் சோதனைகள், பாடுகள் எல்லாவற்றையும் எங்கள் தேவன் ஜெயிக்கும்படி செய்து எங்களை மறுபடியும் தேற்றுவீர். மறுபடியும் மகிமை உண்டாகும். மறுபடியும் எங்களை உயர்த்துவீர். நீர் செய்ய போகிற எல்லா கிருபைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்ட எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.